வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராகுல் சங்கரத்யாயன் எழுதின ஃப்ரம் ஒல்கா டு கங்கா இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ராகுல் சங்கரத்யாயன் இவருடைய இயற்பெயர் கேதார்நாத் பாண்டே. இவர் ஒரு வரலாற்று அறிஞர் மாத்திரம் இல்லாமல் நிறைய பயணங்களில் மேற்கொண்டு அந்த பயண கட்டுரைகளும் நிறைய எழுதியிருக்காரு. இவருக்கு மார்க்சிஸ்ட் ஐடியாஸ் அப்புறம் புத்திசம் ரெண்டுத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இவர் மேலே இருந்தது. ஏன்னா புத்திசம் அந்த அளவுக்கு அவரை ஈர்த்திருக்கு. அதனாலே தன்னோட பேரை கௌதம் புத்தருடைய மகனான பேர் ஆன ராகுல் அப்படின்னு அவர் மாற்றிக்கிட்டார். இந்த புஸ்தகம் ஓல்கா டு கங்கா 1943 இதில் 20 வரலாற்று கதைகளை அவர் சிறுகதைகளை இதில் எழுதியிருக்காரு. இது எப்படின்னா, இண்டோ ஈரானியனில் இருந்த மக்கள் எப்படி இந்த யுரேஷியன் ஸ்டீப்ஸ்லேருந்து ஓல்கா வரைக்கும் பரவி வாழ்ந்தாங்க. அதாவது ஒரே இடத்துல இருந்த மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு குழு குழுவாகி எப்படி மாறினாங்க அப்படின்றது மாத்திரம் இல்லாமல், அப்படியே காலப்போக்கத்தில் அவங்க எப்படி இண்டோ கேஞ்சட்டிக் பிளேனுக்கு வந்தாங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம். அப்படி வந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ஒரு மாற்றங்கள் காலப்போக்கில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பற்றி அந்த கதையை சொல்லி, அந்த கதை மூலமாக அந்த காலகட்டத்தில் நடந்த மாற்றங்களை அவர் எழுதுகிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த புஸ்தகத்தோட முதல் கதை பார்த்திங்கன்னா 6000 பிசி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் அந்த காலத்தில் ஆரம்பித்து கடைசி 20வது கதை 1942, அதாவது மகாத்மா காந்தி குவிட் இண்டியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இந்த மூமெண்ட்டை ஆரம்பித்த வருஷத்தில் முடியுது. இந்த கதைகளை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, இந்த இண்டோ யூரோப்பியாவிலேருந்து வந்த மக்கள், இந்தியாவுக்கு வந்த மக்களை தான் நம்ம ஆரியன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் மொத்தம் 20 கதைகள் இருக்குது. இந்த கதைகளுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா 8000 வருஷங்கள், அதாவது முதல் கதைக்கும் கடைசி கதைக்கும் 8000 வருஷங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் 10,000 கிலோமீட்டரில் அந்த நிலப்பரப்பில் இருந்த மக்களோடைய கதைகளை தான் இவர் இங்கே எழுதியிருக்காரு. முதல் கதையோட பேர் நிஷா. இது குகையில் மக்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எழுதின கதை. அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி எழுதின கதை. இங்கே சவுத்துன்னு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காஸ்கேஷியாவில் நடக்கிற மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா 6000 பிசி. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண் ஆதிக்கத்தில் இருந்த சமூகங்கள் தான் நிறைய இருந்தது. மெட்ரிச்சல்னால் பெண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம். அதனால தான் இந்த கதைக்கு நிஷான்னு பேர் வச்சுருக்காரு. ஏன்னா அந்த குடும்பத்தோடைய தலைவராக இருந்தது நிஷான்ற பெண்மணி தான். காலப்போக்கில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெண் ஆதிக்க சமுதாயம் மெதுவாக ஆண் ஆதிக்க சமுதாயமாக மாறிச்சு. முதல் 2 கதைகளை பார்த்திங்கன்னா பெண் ஆதிக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். மற்ற எல்லா கதைகளிலும் மெல்ல மெல்ல எப்படி ஆண் ஆதிக்கம் வளர்ந்தது சமுதாயத்தில் அப்படின்னு காமிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் வெறும் கற்கருவிகள் மட்டும் இருந்த காலகட்டம் போய் மற்ற கருவிகள்லாம் எப்படி வர ஆரம்பிச்சதுன்றதும் நமக்கு ஒரு கதையிலையும் நமக்கு அந்த முன்னேற்றம் தெரியுது. 4வது கதையான புருஹெட், இது தஜிகிஸ்தானில் 2500 பிசியில் நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் எப்படி இந்த மாற்றங்கள்லாம் கற்காலத்துலேருந்து மக்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி பெரு சொத்தை இந்த வடக்கில் இருக்கிற மக்கள் மூலமாக அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க, எப்படி பெரிய பணக்காரங்களாக ஆனாங்க அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காரு. 6வது கதையான அங்கீரா, இது டாக்ஸிலால் 1800 பிசியில் நடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு மனிதன் அவனுக்கு எப்படியாவது இந்த ஆரியன் ரேஸை அதோட அடையாளத்தை தொலைச்சிடாமல் காப்பாற்றி ஆகணுன்றதுனால மக்களுக்கு அவங்களுடைய உண்மையான கல்ச்சர் என்ன அப்படின்றத அவர் எடுத்து சொல்கிறாரு. அதாவது இவர் தான் அந்த வேதிக் ரிஷிஸோட ஆரம்ப கட்டத்தில் இருந்த ரிஷிஸ். அப்புறம் 8வது கதையில் பார்த்திங்கன்னா பிரவஹன், இது 700 பிசியில் பஞ்சாலா, அதாவது உத்தரப்பிரதேசில் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, எப்படி உயர்குடியில் இருந்த மக்கள் அவங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்களெல்லாம் ஒரு இருட்டிலே, அதாவது அறியாமையிலே கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் இதில் தெரியுது. அதே மாதிரி புத்திசம் அவரை ரொம்ப ஈர்த்தது. அதை நம்ம 9வது கதையான பந்தல் மால், அதில் 490 பிசியில் நடக்கிற மாதிரி கதையிலையும் பிரபான்ற கதையிலையும் நமக்கு நல்லாவே தெரியுது. 10வது கதை நாக்தத், இண்டியன்ஸு, அதுக்கப்புறம் கிரேக்கர்கள், அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு மக்கள், இவங்கெல்லாம் ஒருத்தர் நல்ல உறவாடிட்டு இருந்தது. அதாவது சாணக்கிய அலெக்சாண்டர் காலகட்டத்தில்
எவ்வளோ ஒத்துமையாகவும் ஒருத்தர் ஒருத்தர் தொழில் புரிஞ்சு நல்ல ஒரு நல்லிணக்கத்தோடு இருந்தாங்கன்னு தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா சாணக்கியரோட ஃபிலாசபர் கிளாஸ்மேட்டு அவர் வந்து பெர்ஷியாவுக்கும் கிரீஸ்க்கும் போய் எப்படி வந்து மேசிடினால வந்து ஏத்தன்ஸ் எப்படி அங்கே விழுந்தாங்க அப்படின்றது கதையாக சொல்கிறாரு. 11வது கதையான பிரபா, இது வந்து 550 ஏடியில் நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து முதல் இந்திய நாடக ஆசிரியரான அஸ்வகோஷா, அவர் எப்படி வந்து கிரேக்கத்துலேருந்து இந்த ட்ராமாவுடைய பாணியை அப்படியே இந்திய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக எழுதியிருக்காரு அப்படின்றத இதில் சொல்கிறாரு. 15வது கதையான பாபா நூர்டின், இது வந்து 1300 நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் சூஃபிசம் வந்து எப்படி வளர ஆரம்பிச்சதுன்னு வந்து இந்த கதையில் சொல்லியிருப்பார். 17வது கதை ரேகா பகத், இது 1800 நடக்கிற கதை. இதில் எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவை ஆக்கிரமிச்சது அப்படின்றத இதில் அருமையாக சொல்லியிருப்பார். இந்த 18வது கதையில் வந்து மங்கள் சிங், இவர் தான் வந்து இதில் முக்கிய கதாபாத்திரம். அவருக்கு வந்து மார்க்ஸ் தெரியுது, எங்கல்ஸ் தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் மார்க்ஸ்க்கு எப்படி இந்தியாவை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஆச்சரியத்தை அவருடைய அன்புக்கு உரியவர்களான ஆனிக்கிட்ட அவர் சொல்வார். அது மாத்திரம் இல்லாமல் இந்தியாவுக்கு அறிவியல் எவ்வளோ முக்கியம், ஆனால் இந்தியர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய நம்பிக்கை மத நம்பிக்கையில் தான் வந்து அறிவியலுக்கும் மேலே நம்புகிறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1857 அவர் வந்து பிரிட்டிஷோட போராட போகிறாரு. கடைசி கதையான சம்மர், இது 1942 நடக்குது. இங்கே வந்து ஒருத்தர் வந்து ஜாப்பனீஸோட சண்டை போட போகிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து சோவியத் ரஷ்யா வந்து ஜெயிக்கணும். ஏன்னா சோவியத் ரஷ்யா ஜெயிக்கிறது ஒன்று மட்டும்தான் மனித குலத்துக்கு நல்லது அப்படின்ற நம்பிக்கையோடு அவர் போகிற மாதிரி இந்த கதைங்களெல்லாம் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.